Peacemakers of Christo. நீ யாரை நம்பினாயோ அவர்கள் உன்னை கைவிட்டு விட்டார்களா? மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 69வது வசனத்திலே பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். பணிப்பெண் ஒருவர் அவரிடம் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் மறுதலித்தார். அப்போது சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. அந்நாளிலே ஆண்டவரே, நீ பேதுருவோடு யோவானோடு யாக்கோபோடு ஆண்டவரே மலையிலே நின்று கொண்டிருந்தையிலே அப்பா, வானத்து கதவுகள் திறக்கப்பட்டன. அவ்வேளையிலே மோயிசனும் எலியாவும் ஓடி வந்தார்கள். ஆண்டவரே, உம்மோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே அப்பா ஆனவர் மேக கூட்டங்களின் மத்தியிலே ஆண்டவரே நீர் சொன்னீர், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் களி கூறுகிறேன் என்று கூறினீரே ஐயா. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. ஆனால் அவ்வளவு பெரிய உருமாற்றத்தை கண்ட பேதுரு இன்று துக்கம் வந்துருச்சு, ஐயோ சவால் வந்துருச்சு, சோதனை வந்துருச்சுன்ட்டு ஆண்டவரே நீர் யார் என்று தெரியவில்லை என்று மறுதலித்தானே ஐயா. அந்த பணிப்பெண் கேட்ட பொழுது, அவர் யாரப்பா, நீ யாரையோ பார்த்துட்டு சொல்றியே என்று உன்னை மறுதலித்தான் சுவாமி. உன்னுடைய பிரகாசத்தை கண்ட அவன், உன்னுடைய ஒளியை கண்ட அவன், உன்னுடைய சக்தியை கண்ட அவன் ஆண்டவரே பேதுரு உன்னை புறக்கணித்தான் ஐயா, மறுதலித்தான் சுவாமி. அதே போல இன்று சுவாமி சிறு குழந்தையிலிருந்து பெரு குழந்தை வரைக்கும் ஆண்டவரே வயதானவர்கள் வரைக்கும் உன்னை மறுதலித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஐயா. அனுதினமும் மறுதலிக்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா, இவர்கள் சோறு இல்லைன்னு கேட்ட போது சோறு கொடுத்திர ஆண்டவரே, டிரெஸ் இல்லைன்னு கேட்ட போது டிரெஸ் கொடுத்திர ஆண்டவரே. ஏசப்பா, வேலையே இல்லப்பா என்று கேட்ட போது வேலையை கொடுத்திர ஆண்டவரே. தெய்வமே, என் குடும்பம் கஷ்டப்படுது ஐயா, பணமே இல்லைன்னு கேட்ட போது பணத்தை கொடுத்திர ஐயா. இருக்க வீடு இல்லைன்னு கேட்ட போது வீடு கொடுத்திர ஐயா. ஆண்டவரே, திருமணமே நடக்க மாட்டேங்குது, வயசாயிட்டே போகுது, எத்தனை வரம் வந்தாலும் அமையவே மாட்டிக்குதுன்னு ஜெபித்த பொழுது ஆண்டவரே நல்ல வரன்களை கொடுத்திரே ஐயா. இயேசுவே, எப்பா வீட்டுல வருமானமே இல்லப்பா, தொழில் தொடங்கணும்னு சொன்ன போது ஆண்டவரே பெரிய பெரிய இடத்தை கொடுத்து ஃபேக்டரிய கொடுத்திர ஐயா, தொழில் கூடங்களை வைத்திர ஆண்டவரே, தொழிலை கற்றுக் கொடுத்திர ஐயா. ஆனால் சுவாமி, இன்னைக்கு எத்தனையோ பிளாட் வாங்கிட்டோம், எத்தனையோ லட்சங்கள் சம்பாரிச்சிட்டோம் ஆண்டவரே, பல வீடுகள் கட்டிட்டோம். ஆனால் ஆண்டவரே உன்னை மறுதலிக்கிறவர்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. ஏசப்பா, நகைகளுக்கும் பணங்களுக்கும் சொத்துகளுக்கும் இடம் கொடுக்கிறவன் உன்னை வேணான்னு மறுதலிக்கிறான் ஆண்டவரே. ஆண்டவரே, ஏதோ நேம் சேக்குக்கு ஐயா, பேருக்காக கோயில்ல வந்து அப்படியே பாக்குறான் சுவாமி, கர்வத்தோட உட்கார்ந்து பாக்குறான், திமிரோட உட்கார்ந்து பாக்குறான், பண பெருமையோட உட்கார்ந்து பாக்குறான், படிப்பு பெருமையோட உட்கார்ந்து பாக்குறான், அதிகார திமுரோட உட்கார்ந்து பாக்குறான் சுவாமி. ஏசப்பா, நான் பெரிய ஆளு, நான் கவர்மெண்ட் அதிகாரி, நான் அவ்வளவு படிச்சிருக்கிறேன், நான் அவ்வளவு சம்பாதிக்கிறேன், நான் வெளிநாட்டுல இருக்கிறேன்னு எல்லாம் ஆண்டவரே பெருமை படைத்த கிறிஸ்தவர்களாக மாறி போயிட்டோமே சுவாமி. ஏசப்பா, ஆண்டவரே நீரோ சிலுவையில தொங்கி கொண்டிருந்தாயா. அப்பா, பேதுரு கீழே மறுதலித்தான் ஐயா. ஆண்டவரே, அந்த பேதுரு மனம் நொந்து அழுதான் சுவாமி. ஆனால் ஆண்டவரே, இன்று ஐயோ ஏசப்பாவை விட்டு பிரிஞ்சிட்டோமே, ஒரு நாள் பிச்சைக்காரனா கிடந்தோமே, இன்னைக்கு தேவன் எல்லாம் கொடுத்தாரு, நகையை கொடுத்தார், கர்ப்பப்பைய ஆசீர்வதிச்சார், பிள்ளையை கொடுத்தார், திருமணத்தை செஞ்சு வச்சார், படிக்க வச்சார், வேலையை கொடுத்தார், சோறு போடுறார், தினமும் எனக்கு நல்ல உடற்சுகத்தை கொடுத்திருக்கிறார். அவரை நான் மறுதளிச்சிட்டேனே என்று பேதுருவை போல மனம் மருந்தவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காம பிசாசுகளில் இருந்து
தற்பெருமை பிசாசுகளிலிருந்து உன் பிள்ளைகள் வெளியே வர முடியாமல், ஆண்டவரே பண பெருமையிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்களே ஆண்டவரே, அவர்களுக்கு புத்தி சொல்வார் யார் ஆண்டவரே? எடுத்துரைப்பார் யார் சுவாமி? ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் அனைத்தையும் கூறிவிட்டு கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கடைசியாக சொன்னீரே ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் கேட்கணும் ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் உம்முடைய சன்னிதானத்திற்குள்ளாய் வர வேண்டும் ஆண்டவரே. அப்பா, வான் வீட்டில் அவர் ஜீவ புத்தகத்துல அவர்கள் பேர் எழுதப்பட வேண்டும் சுவாமி. இவர்கள் இந்த அல்ப அழிந்து போகின்ற பணத்துக்காக, காசுக்காக, சொத்துகளுக்காக ஆத்துமாவை இழக்க கூடாது சுவாமி. சப்பா தெய்வமே, பேதுருவை போல நாங்கள் மறுதளிக்கவே கூடாது ஆண்டவரே. யூதாசை போல ஆண்டவரே, என் குடும்பத்தையே நான் காட்டி கொடுக்க கூடாது சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, என் மீது மனம் இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை, அற்புதங்களை நீ செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்நாளிலே எத்தனையோ பிள்ளைகள் கணவன் மனைவியை மறுதளிக்கிறான் ஐயா. ஆமாண்டவரே, இவெல்லாம் என் மனைவியா என்று மறுதளிக்கிறான் ஐயா. ஆண்டவரே, பேதுரு மறுதளித்ததை போல கணவன் மனைவியை மறுதளிக்கிறான், மனைவி கணவனை மறுதளிக்கிறாள். ஆண்டவரே, பெற்றோர்கள் பிள்ளைகளை மறுதளிக்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை மறுதளிக்கிறார்கள் ஐயா. மாமனார் மாமியார் மருமகளை, ஆண்டவரே, மருமகனை மறுதளிக்கிறார்கள் ஐயா. இவெல்லாம் ஒரு ஆளான்னு நினைக்கிறாங்களே ஐயா, இவெல்லாம் ஒரு ஆளான்னு நினைக்கிறாங்களே ஐயா. மறுதளிக்கிறது எவ்வளவு பெரிய தவறு சொல்லவா சுவாமி. இயேசுவே, நீர் கொடுத்த வரத்தையே மறுதளிக்கிறவர்களாக மாறி போகிறோமே சுவாமி. அப்பா, குருக்கள் கன்னியர்களை மறுதளிக்கிறார்கள் ஐயா. இயேசுவே, நீர் மாற்றத்தை கொண்டு வரும் ஐயா. இயேசுவே, நாங்கள் யாரையும் புறக்கணிக்க கூடாது, மறுதளிக்க கூடாது, அனைவரையும் நேசித்து வாழக்கூடிய கிருபையை கொடுங்க. இந்த குடும்பத்துல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வையுங்க. இவர்களை யாரும் மறுதளிக்காமல் நீரே அரவணைத்துக் கொள்வீர் என்று முழுவதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும், குணமளிக்கும் திருப்பலியும், இறை இரக்கத்தின் ஜெபமாலை, அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ, ஒரு கஷ்டமோ, ஒரு கடனோ, இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி, 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும், ஜெபமாலையிலும், அன்றாட நவநாளிலும், குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு, மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட் 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு, அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டுக்கு பில்ல கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க.
செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல, கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ டிஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம் உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜப புத்தகம் இது. அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜபங்க, சாத்தான விரட்டுற ஜபம். இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள், வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.